ஹர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர். நம்மளுடைய மகாபெரிவா துணை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நன்றி. தமிழ் மாதங்களில் மிகச்சிறந்த ஒரு மாதம்னு சொல்லப்படக்கூடியது ஆடி மாதம். ஏன் இந்த சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் முதல் நாள் அன்னைக்கு தான் சூரிய பகவான் தன்னுடைய பயண பாதையை திசை மாற்றி பயணிக்கிறார். அதோடு மட்டுமில்லாமல் முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம்னே சொல்லலாம். இந்த மாதங்களில் நம்ம தெய்வத்தை பற்றியே சிந்தனை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால எந்த ஒரு சுபகாரியங்களும் பண்ண வேண்டாம் அப்படின்றது ஒரு ஐதீகமாகவே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் ஆடி மாதம் அப்படின்னாலே முழுக்க முழுக்க அம்பிகை வழிபாடு அப்படின்றது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதுலேயும் குலதெய்வ வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக குலதெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் எப்படியா இருந்தாலும் கிடைச்சே தீரும். அதனால் குலதெய்வ கோவில் உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, போகிற தூரத்தில் இருக்குது அப்படின்னா ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளே ஒரு நாளாவது நீங்கள் போய் குலதெய்வத்தை மனசார குடும்பத்தோடு வழிபட்டுட்டு வாங்க. இத்தனை வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த தடங்கல்கள் எல்லாமே விலகி போயிடுங்க. குலதெய்வ கோவில் தூரமாக இருக்குது, போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்த ஆடி மாதத்தில் உங்களால் எப்போலாம் முடியுமோ அப்போல்லாம் செஞ்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக ஆடி மாதம் முதல் நாள் அன்னைக்கு நீங்கள் செய்யுங்க. ஒன்றுமே இல்லைங்க, விளக்கேற்றுற ஒரு விஷயந்தான். நம்ம வீட்டில் தினமுமே விளக்கேற்றிட்டு தான் வரோம். ஆனாலும் ஆடி மாதம் முதல் நாள் மாதப்பிறப்பு அன்னைக்கு நீங்கள் குலதெய்வத்தை நினச்சி இந்த ஒரு விளக்கு ஏற்றுறது மூலியமாக நிச்சயமாக அவங்களுடைய அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் குலதெய்வத்தினுடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி நீங்கள் மறி கொழுந்து இருக்கு இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப வாசனை மிக்கது, எல்லா தெய்வத்தையும் வசியப்படுத்தக்கூடியது. இந்த மறி கொழுந்தை நீங்கள் எடுத்து அதை ஒரு பித்தளை தாம்பாளத்தில் நீங்கள் நல்லா பரப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு அகல் தீபம் வச்சு பசு நெய், அப்படி இல்லைன்னா நீங்கள் இழுப்பு எண்ணெய், அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு நல்லெண்ணெய் கிடைச்சாலும் பரவாயில்ல, இந்த மூன்றில் எது எண்ணெய் கிடைக்குதோ அந்த எண்ணெயை நீங்கள் ஊற்றி திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க. இந்த விளக்கேற்றும் பொழுது என் குல தெய்வமே வருக வருக அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே ஏற்றுங்க. இந்த விளக்கை ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் மனசார உங்களுடைய வேண்டுதலை வேண்டி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வேண்டுதலும் பலிக்குங்க. உங்களுக்கு ஆடி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே நீங்கள் வச்ச வேண்டுதல் நிறைவேறியே தீரும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.